பெரிய பாக்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா, OnePlus Pad 3 மற்றும் அதுக்கான ஆக்சசரிஸ் கீபோர்ட் கவர் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு சைடும் ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட்டு கீழே உள்ள இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இங்கே தான் வந்து OnePlus Pad 3 ரீட்டைல் யூனிட். இந்த சைடு OnePlus Pad 3 ஓட அஃபிஷியல் OnePlus Pad 3 ஸ்மார்ட் கீபோர்டு. ஸோ இந்த ரெண்டும் வந்து இப்போ என்கிட்ட வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பேடோட பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து இந்த OnePlus Pad 3. ஃபஸ்ட் லுக்கில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டேப்லெட்னு ஈஸியாக தெரியுது. Pad 2க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்பவே ப்ராமினெண்ட்டாக தெரியுது. ஏன்னா வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி Pad 2 வந்து தான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருந்தேன் டேப்லெட். சரி, இப்போ வச்சுக்கிட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு எனக்கு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அப்புறம் இந்த ரெட் கேபிள் வந்து தந்துருக்காங்க. இப்போ இந்த கீபோர்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். OnePlus ஸ்மார்ட் கீபோர்ட். இதான் வந்து இந்த டேப்லெட்டோட பேக் ஸ்டாண்ட் கட் அவுட் தந்துருக்காங்க கேமராக்கும் அப்புறம் அந்த போகோ பின்னுக்கும். அப்புறம் இது வந்து இந்த டிட்டாச்சபிள் கீபோர்ட். ஸோ இதில் வந்து ட்ராக் பேடும் இருக்குது, NFC சிப்ஸும் தந்துருக்காங்க. ஸோ உங்களோட OnePlus ஃபோனை வந்து எளிதாக இது கூட வந்து பேர் பண்ணி ஷேர் பண்ணலாம் டேட்டா. பேடோட பேக் சைடில் வந்து போகோ பின் இருக்குது. அதன் மூலமாக இந்த கீபோர்டில் மேக்னெட் மூலமாக இது அட்டாச் ஆகுது. ப்ளூடூத் மூலமாக கூட இந்த டேப்லெட் கூட இதை பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் மூலமாக பேக் சைடு வந்து பொருந்தது. இந்த அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது இதோட இந்த பேக் ஸ்டாண்ட். இந்த பேக் ஸ்டாண்டும் கீபோர்டும் அட்டாச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க்கிங்க்கு ரெடியாக இந்த செட்டப் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஃபுல் மெட்டல் பாடியில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான டேப்லெட் இது. 5.97 mm திக்னஸ் மற்றும் 675 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பெரிய டேப்லெட்டாக இருந்தால் கூட டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெவியாக எனக்கு தென்படல இந்த சைஸுக்கு. ஸோ இந்த டேப்லெட்டோட சைஸு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு A4 சைஸ் பேப்பர் எங்கிட்ட இருக்குது. ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸ் பேப்பருக்கு இந்த டேப்லெட் சைஸ் இருக்குது. விட்த்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு ஃபியூ மில்லிமீட்டர் குறைவு இந்த ஹைட். கிட்டத்தட்ட ஒரு A4 சைஸில் இந்த டேப்லெட் வருது. இந்த சைடு 2 ஸ்பீக்கர் இருக்குது. இங்கே 2 ஸ்பீக்கர் ப்ளஸ் வந்து USB போட்டு தந்திருக்காங்க. மேல் பக்கம் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. இந்த சைடு வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ இதில் வந்து சிம் போட முடியாது. ப்ளஸ் இந்த மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கூட இதில் வந்து கிடையாது. பின்பக்கம் கேமரா 13 MP கேமரா போகோ பின் இங்கே வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 ஸ்பீக்கர்ஸ் ஓடி வருது. ஸோ 4 ட்விட்டர் மற்றும் 4 ஊஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்லாவே வந்து டியூனிங் பண்ணியிருக்காங்க இதோட ஆடியோ. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே 13.2 இன்ச் டிஸ்பிளே. Pad 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 12.1 இன்ச் டிஸ்பிளே தான் தந்தாங்க. பட் இது வந்து 13.2 இன்ச் டிஸ்பிளே வந்து இதில் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது Pad 2 மற்றும் Pad 3க்கு. இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே. பட் இது வந்து LCD டிஸ்பிளே தான். 3.4K ரெசல்யூஷனோடி வருது. 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. 7:5 ஆஸ்பெக்ட் ரேஷியோடி வருது. 12 பிட் கலர் பேனல். 600 nits பிரைட்னஸ் நார்மலில். பட் ஹை பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 nits வரைக்கும் போகுது. TUV ரெயின்லேண்ட் ஐகேர் 4.0 வந்து தந்திருக்காங்க. கண்ணுகளுக்கு பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக படம் பார்க்குறீங்க, வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து எப்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளேயாக இருக்குது. பட் எனக்கு ரொம்ப போர்ட்டபுளான ஒரு டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த Pad 2ல் உள்ள டிஸ்பிளே வந்து சைஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஓவர் சைஸ்டாக எனக்கு தென்படுது. பட் சில பேருக்கு இந்த பெரிய டிஸ்பிளே வந்து பிடிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸுக்கு இதில் வந்து இப்போதைய பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் Snapdragon 8 Elite வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 வேரியன்ட் இருக்குது. 12GB RAM வேரியன்ட் மற்றும் 16GB RAM வேரியன்ட். ரெண்டுமே வந்து 256GB ஸ்டோரேஜோடி வருது. UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேமிங்காக ஒரு டேப்லெட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு டேப்லெட். இப்போதைய பெஸ்ட் சிப்செட் வந்து உங்களுக்கு இதில் வந்து தந்திருக்காங்க. அதாவது இப்போ வரக்கூடிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்களில் இருக்கக்கூடிய சேம் சிப்ஸு தான் இந்த டேப்லெட்டில் இருக்குது. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் டேப்லெட். ஸோ உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்னாலும் சரி,
இல்லாட்டி கேமிங்னாலும் சரி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு 3-4 வருஷத்துக்கு ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறதா கூட நெடுநாளைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 15 பேஸ் பண்ணி ஆக்சிஜன் 15 வந்து இதில் வந்து ரன் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு வந்து 3 ஆப்ஸ் அட் அ டைம் வந்து இதில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிதாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் மூலமாக ஓப்பன் பண்ணது ரொம்ப ஈஸி இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன். ஸோ மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு உகந்த ஒரு டேப்லெட் இது. அப்புறம் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஜெமினி இன்பில்ட்டாக வருது. சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. ஏஐ சம்மரி, ஏஐ டிரான்ஸ்லேஷன்னு இந்த ஏஐ ஃபீச்சர்ஸும் இதில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பேட்ரி ஒரு பெரிய அப்டேட் வந்து இந்த டேப்லெட்டில் தந்திருக்காங்க. 12140 mAh பேட்ரி வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து தந்திருக்காங்க. ஸோ மெகா பேட்ரி, நல்ல ஒரு குயிக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் வந்து கிடைக்குது டேப்லெட் பார்க்கும்போது. கேமரா வந்து பின்பக்கம் ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா வந்து தந்திருக்காங்க. இந்த கீபோர்டு வந்து OnePlus Pad 2லேருந்து மாறி இருக்குது. இந்த OnePlus Pad 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு வந்து ஸோ இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். பட் இந்த Pad 3ல் உள்ள ஸ்மார்ட் கீபோர்டு வந்து டிட்டாச்சபிள் கீபோர்டு வந்து தந்திருக்காங்க. ஸோ சில பேருக்கு இது வந்து பிடிக்கலாம், சில பேருக்கு அது வந்து பிடிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து அடிக்கடி ட்ராவல் பண்ணும்போது இப்போ ஃப்ளைட்லலாம் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டோடு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்மால் ஸ்பேஸில் வந்து கன்வீனியண்டாக இல்லை. அப்படியே பார்க்கும்போது இந்த கீபோர்டை டிட்டாச் பண்ணிட்டு வெறும் பேக் ஸ்டாண்டை மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கன்வீனியண்டாக இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி நீங்கள் டைப்பிங் யூஸ் பண்ணாமல் வெறும் கீபோர்ட் பார்க்குறீங்க, மூவிஸ் பார்க்குறீங்கன்னா இந்த பேக் ஸ்டாண்ட் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்குறது கன்வீனியண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஏதாவது ரெசிபி பார்த்துட்டே குக்கிங் பண்ணுறீங்கன்னா கீபோர்ட் தேவையில்லை. ஸோ இந்த பேக் ஸ்டாண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது அதுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த கீபோர்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ரோ வந்து தந்திருக்காங்க. ஃபங்க்ஷன் கீயோடு இது வருது. ப்ளூடூத் மூலமாக கூட இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டேப்லெட்டில். இந்த ட்ராக் பேடும் ஒரு பெரிய ட்ராக் பேடு தந்திருக்காங்க. ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணதுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸோடு நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு NFC சிப் தந்திருக்காங்க. உங்கள் OnePlus ஃபோன் வந்து இதில் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எளிதாக இருக்கும். ஷேரிங்லாம் வந்து இந்த ஃபோன்லேருந்து டேப்லெட்டுக்கு இல்லை டேப்லெட்டு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ அதுக்கான குவிக் NFC மூலமாக இதை வந்து பேர் பண்ணிக்கலாம் ஃபோனையும் டேப்லெட்டையும். இதுக்கும் Pad 2க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Pad 2ல் வந்து 12.1 இன்ச் டிஸ்பிளே, இது வந்து 13.2 இன்ச் டிஸ்பிளே. Pad 2ல் வந்து மேக்ஸிமம் 600 nits பிரைட்னஸ் தந்தாங்க. இதில் மேக்ஸிமம் ஹை பிரைட்னஸ் வந்து 900 nits வரைக்கும் போகுது. Pad 2ல் வந்து Snapdragon 8 Gen 3 போன வருஷத்து பெஸ்ட் சிப்செட் வந்து அதில் இருந்தது. இதில் வந்து Snapdragon 8 Elite இந்த வருஷத்து பெஸ்ட் சிப்செட் வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. Pad 2ல் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ், இதில் வந்து UFS 4.0 ஸ்டோரேஜ் இருக்குது. Pad 2ல் 6 ஸ்பீக்கர்ஸ், இதில் வந்து 8 ஸ்பீக்கர்ஸ். பேட்ரி வந்து பிக் பூஸ்ட் இந்த Pad 3ல். Pad 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 9510 mAh பேட்டரி இருந்தது. Pad 3 இதில் வந்து உங்களுக்கு 12140 mAh பேட்டரி இருந்தது. அதே மாதிரி சார்ஜிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா Pad 2ல் 60 வாட்ஸ் சார்ஜிங், இந்த Pad 3ல் உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் சார்ஜிங் கிடைக்குது. இதான் வந்து 2 டேப்லெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இது வரைக்கும் நம்ம வந்து இந்த Pad 3யோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அன்பாக்சிங் பார்த்தோம். இந்த டேப்லெட்டோட விலை இப்போதைக்கு இந்தியன் ப்ரைஸ் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணும்போது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு பெரிய டேப்லெட், பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசர், இப்போதைய பெஸ்ட் ப்ராசரோடி வருது. பட் பெரிய டிஸ்பிளே, 13.2 இன்ச் டிஸ்பிளே, ரொம்ப ஒரு மெல்லிதான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் போட முடியாது, ப்ளஸ் வந்து மைக்ரோ SD கார்டும் ஸ்லாட்டும் கிடையாது. ஸோ அது ஒரு 2 விஷயம். மற்றபடி ஒரு டேப்லெட், பெரிய டேப்லெட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு லேப்டாப் மாதிரியான ஒரு சைஸில் ஸ்க்ரீனு எனக்கு வந்து டேப்லெட் வேணும்னா இது ஒரு பிக் ஸ்க்ரீன் வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.